மேகதாட்டுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முனைவதை தடுக்கவும் தமிழகத்தை வஞ்சிக்கும் அந்த திட்டத்துக்கு மோடி அரசு அனுமதி கொடுக்கக்கூடாது என்று வலியுறுத்தியும் இங்கே பல்வேறு விவசாய அமைப்புகள் கட்சிகள் துணையுடன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அறப்போர் ஆர்ப்பாட்டம் தகிக்கும் வெயிலிலும் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது. வருகிற 7ஆம் தேதி ஆளுநர் அர்லேக்கருடைய நடவடிக்கையை கண்டித்து திருவள்ளுவர் சிலைக்கு அவர் காவித்துணியை போர்த்தியதை கண்டித்து வந்தே மாதரத்தை திணிக்க முற்படுகிற ஆளுநர் அர்லேக்கரை போக்கை கண்டித்து ஆளுநர் மாளிகைக்கு எதிரே என்னுடைய தலைமையில் கருப்பு கொடி அறப்போர் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். பனகல் மாளிகையின் எதிரே நாங்கள் திரள்வோம். அங்கிருந்து அணிவகுத்து ஆளுநர் மாளிகையை நோக்கி செல்ல வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். நாங்கள் கலவரத்தில் ஈடுபட மாட்டோம், கல்வீச்சில் ஈடுபட மாட்டோம். அறவழியில் கருப்பு கொடி அறப்போர் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துவோம். மேகதாது விஷயத்தில் பி.ஆர். பாண்டியன் சொன்னாரு, 3 முறை, ஒரு முறை விவசாய சங்கத்தினரை அழைத்து 3 முறை வழக்கறிஞர்களை அழைத்து முதலமைச்சர் ஆலோசனைகள் மேற்கொண்டு அடுத்தடுத்து என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் அறிவுறுத்தியதாக இந்த பிரச்சனையை தலையாய பிரச்சனையாக தொடக்க காலத்திலிருந்து முன்னின்று போராடி வருகிற காவிரி விவசாயிகள் சங்க தலைவர் தோழர் பி.ஆர். பாண்டியன் அவர்கள் இதற்குரிய விளக்கத்தை சற்று முன்புதான் முதலமைச்சர் நிலைப்பாட்டை பற்றி கூறினார். அதற்குரிய கவலையோடு அவர் நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் சொன்னார். என்னமா நீங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு பொதுக்குழு அர்த்தம் இருக்கா அர்த்தம் இல்லையான்னு நீங்க உங்க மனசுக்கு அர்த்தம் இல்லாம இருக்கலாம். இந்த பாவப்பட்ட ஜென்மங்கள் ஒரு கட்சி நடத்துறோம்ல, எங்களுக்கு அர்த்தம் இருக்கும்ல, உங்களுக்கு அர்த்தம் இல்லாம இருக்கலாம். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் உறுதியாக நின்று அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் உடல் பொருள் ஆவியையும் தத்தம் செய்ய போராடி பணியாற்றிய போதும் 34 தொகுதிகளில் நான் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களை ஆதரித்து ஒவ்வொரு இடத்திலும் 1 மணி நேரம் என்னுடைய உணர்ச்சிகளை கொட்டி திமுக கழகத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ததில் 24 தொகுதிகளிலே திமுக கழகம் ஜெயித்திருக்கிறது. திமுக கழகத்தின் ஆதரவால் தான், அவர்களின் வாக்குகளால் தான் எங்களின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். மற்ற 2 இடங்களில் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். என்றாலும் எங்கள் பங்களிப்பும் எனது பங்களிப்பும் திராவிட முன்னேற்ற கழக வெற்றிக்கும் ஒரு சிறிய காரணமாக இருந்திருக்கிறது என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அதிக இடங்கள் கொடுக்கப்பட்டு, நான் கட்சிகளின் பெயர்களை சொல்லி நான் யார் மனதையும் புண்படுத்த விரும்பவில்லை. 10 இடம் பிளஸ் ராஜ்யசபா, ஒரு கட்சிக்கு 8 இடங்கள், ஒரு கட்சிக்கு 27 இடம் பிளஸ் ராஜ்யசபா, மற்ற 2 கட்சிகளுக்கு 5 இடங்கள். முஸ்லிம் லீக் ஒண்ணுக்கு தான் 2 இடங்கள் கொடுத்தாங்க, எங்களுக்கு 4 இடங்கள். அது எங்கள் தோழர்கள் மனதில் ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தியது என்று புதிய தலைமுறையில் கார்த்திகேயன் என்னை நேர்காணல் கண்டபோது இதே கருத்தை சொன்னேன். தமிழ்நாடு பூராவில் இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திமுக தோழர்கள் மனதில் நாம் தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட விகிதம், அதிலும் அவர்கள் கட்சி சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என்ற நிர்பந்தம், ஒரு தொகுதியில் நாங்கள் விரும்புகிற சின்னத்தில் போட்டியிட்டுக் கொள்ளலாம் என்று தெரிவித்து அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்ட நிலையில் 24 மணி நேரத்துக்குள், அது கடைசி நேரத்திலும் அங்கும் நாங்கள் தனிச்சின்னத்தில் போட்டியிடக்கூடாது, உதயசூரியனில் தான் போட்டியிட வேண்டும் என்ற நிர்பந்தத்தால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. அதனால
நாங்க எங்க சின்னத்திலே நின்று இருந்தா இப்ப நான் சொன்ன கட்சிகள் எல்லாம் திமுக ஆதரவோடு ஓட்டு பெற்று ஜெயித்த காங்கிரஸ் கட்சி நன்றி கூட வந்து சொல்லாம பாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சரவையில் இடம்பெற்றுச்சு. அதை போல தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் 10 இடங்கள் பிளஸ் ராஜ்யசபா பெற்று ஒரு இடம்தான் ஜெயித்தது. அவர்கள் சின்னத்தில் தான் போட்டியிட்டார். அதை போலத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அவர்கள் சின்னத்தில் தான் போட்டியிட்டு 2 இடங்கள் தான் வென்றார்கள். எனவே எங்களுடைய மனதிலே இப்ப நம்ம தனி சின்னத்தில் நின்றிருக்கலாமோ என்ற எண்ணம் இருந்ததால் அந்த ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நாங்கள் அதை பெரிதாக நான் எங்கும் சொல்லிக் கொண்டதில்லை. இன்று நீங்கள் கேட்டதனால் அதை பற்றி சொன்னேன். எதுவாயினும் இதுபோன்ற தொண்டர்கள் மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகள் நிர்வாகிகள் என்ன நினைக்கிறார்கள் என்பதெல்லாம் ஜூன் 27ஆம் தேதி நாங்கள் நடத்த இருக்கிற பொதுக்குழுவில் கருத்துக்கள் பரிமாறப்படும். இதுதான் என்னுடைய பதில். கடுமையான விமர்சனம் முன்வைக்கிறாங்க. காங்கிரஸ் ராஜ்யசபாவும் 27 சீட்டு வாங்கிட்டு மந்திரி சபையிலே சேர்ந்துட்டாங்களே, எப்படி எங்களை அவங்களை கம்பேர் பண்றீங்க? எங்க மேல உள்ள ஒரு நல்லெண்ணம் இல்ல, அதனால கம்பேர் பண்றாங்க. அவங்களை எங்களை எப்படி கம்பேர் பண்ண முடியும்? எங்களை சிறுத்தைகளை எப்படி கம்பேர் பண்ண முடியும்? அவங்க இங்கதான் இருந்தாங்க, ஆட்சியை ஆதரித்து மந்திரி சபையிலே சேர்ந்துட்டாங்கல்ல. அப்படிப்பட்ட நிலைக்கு நாங்க ஆளாகலையே. அதனால எங்களுக்கு குறைச்ச சீட்டுகள் கொடுத்து எங்க சின்னத்திலே நிற்க வச்சது ஆதங்கம் தொண்டர்கள் மனசுல இருக்கு. அதை அவர் வெளிப்படுத்திக்காரு, அவ்வளவுதான். மற்றபடி வேறு எந்த முடிவும் நாங்கள் எடுக்கவில்லை. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கவும் மாட்டோம். பொதுக்குழுவிலே ஆற அமர எல்லோருடைய கருத்துக்களும் பரிமாறப்பட்டு அதற்கு பிறகுதான் எதிர்காலம் தேர்தல் வரும்போதுதான் தேர்தல் கூட்டணி பற்றி பேசுவோம். எதிர்கால திட்டங்கள், செயல் திட்டங்கள் அவை பொதுக்குழுவிலே தீர்மானிக்கப்படும்.